ஹலோ வணக்கம் எல்லாருக்கும். ஹாப்பி ஈவினிங். எல்லாம் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி வந்து சூப்பரான ஒரு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். எங்கள் மாமியாரோட ரொம்ப ரொம்ப ஒரு டெலிஷியஸான ஒரு ரெசிபின்னு சொல்லலாம். ரொம்ப சூப்பரான சக்கரை பொங்கல் வந்து எப்படி செய்கிறதுன்னு சொல்ல போகிறேன். எல்லாருமே சக்கரை பொங்கல் செய்கிறது வந்து வழக்கம் தான். இதில் என்னம்மா நீ புதுசாக செய்ய போகிற அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஆனால் எங்கள் மாமியார் செய்கிறது வந்து எப்போதுமே ரொம்ப ஸ்பெஷலாக இருக்குங்க. அவங்க வந்து ஒரு அடுக்கு ஃபுல்லாக வந்து நவராத்திரிக்கு செய்வாங்களாம். ஸோ அவங்க இல்லைனாலும் அவங்களோட ஞாபகம் எனக்கு எப்போதுமே இருக்கும். எங்கள் அம்மாவோட ஞாபகமும் எங்கள் மாமியாரோட ஞாபகமும். அவங்க செய்கிற ஸ்டைலில் சூப்பரான சக்கரை பொங்கல். இதுக்கு வந்து தேவை 4 இன்க்ரீடியன்ஸ் தான். ஜஸ்ட் ஒரு ஹாஃப் அன் ஹவர், மணி பார்த்திங்கன்னா 3:15 ஆகுதா, ஜஸ்ட் 3:45 நம்ம இதை கம்ப்ளீட் பண்ணிடலாம். நீங்கள் வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதுக்கு வந்து நம்ம ஃபஸ்ட்டு வந்து பாகு வெல்லம் இருக்குல்ல, அது வந்து ஒரு டம்ளர், ஒரு கிலோ கிட்ட நான் வந்து சீவி வச்சுருக்கேன் நல்லா. அதுக்கப்புறம் வந்து பச்சரிசியும் பைத்தம்பருப்பும் வந்து நல்லா வறுத்துட்டு, ஒரு டம்ளர் பச்சரிசினா ஒரு 1/4 டம்ளர் வந்து பைத்தம்பருப்பை நல்லா வறுத்துட்டு, அதுக்கப்புறம் ஒரு 4 விசில் விட்டு நம்ம குழசலாக வந்து தயிர் சாதத்துக்கு போய் செய்கிற மாதிரி தண்ணி விட்டு நம்ம வந்து அந்த 4 விசில் விட்டு எடுத்துக்க போகிறோம். அதுக்கப்புறம் இந்த பாகு வெல்லம் தான் நீங்கள் சூஸ் பண்ணிக்கணும். சாதா வெல்லத்தை விட பாகு வெல்லம் பண்ணும்போது சக்கரை பொங்கல் அவ்வளோ ஸ்வீட்டாக வரும். பிலீவ் பண்ணுங்கள், அதை வந்து செஞ்சு பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். அந்த சாதத்தை வந்து நல்லா குழைய வடிச்சிட்டு அதுக்கப்புறம் அந்த வெல்லம் கரைஞ்சதுக்கப்புறம் கொஞ்சம் தண்ணி தான் விடணும். நீங்கள் நிறையா விட்டிங்கன்னா நல்லா தண்ணியாகிடும். ஸோ வந்து கொஞ்சமாக தண்ணி விட்டு அந்த பாகு பதெல்லாம் தேவையில்லை, நல்லா வெல்லம் கரைஞ்சால் போதும். அது நல்லா கரைஞ்சதுக்கப்புறம் இந்த சாதமும் பருப்பும் வந்து நல்லா போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நல்லா கலந்து வரும்போது 1/4 டம்ளர்லேருந்து 1/2 டம்ளர் பால் விட்டுட்டு, பசும்பால் ஆறுனா பால் விட்டுட்டு, அதுக்கப்புறம் மீதி வறுத்து வச்சுருக்க நம்ம முந்திரியை சேர்த்திங்கன்னா சூப்பரான சக்கரை பொங்கல் வந்து ரெடி ஆகிடும். ஏன்னா இது எவ்வளோ ஸ்பெஷல்னு சொல்கிறேன்னா, எங்கள் மாமியார் செய்யும்போது அந்த டேஸ்ட் வந்து இன்னும் என் நாக்கில் ஒட்டிகிட்ருக்கு. அதே மாதிரி என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமும் கேட்பாங்க, உங்கள் மாமியார் செய்கிறதா ரொம்ப பிடிக்கும்னு சொல்லிட்டு அவங்க பார்சலும் வாங்கிட்டு போவாங்க. அன்றைக்கி ஆடி கிருத்திகை அன்றைக்கி தான் நான் செஞ்சுருந்தேன். காலையில் செடிக்கு தண்ணி ஊற்றும் போதே நான் வந்து யோசித்தேன், இன்றைக்கி தான் மழை வருமே, நம்ம எதுக்காக தண்ணி ஊற்றுறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அதே மாதிரி ஈவினிங் வந்து மழை பெஞ்சிட்டு. ஸோ அதை நம்ம எதை நம்புகிறோமோ அது தாங்க வாழ்க்கை. நம்ம நிச்சயமாக நல்லது நினச்சோன்னா கண்டிப்பாக நல்லது தான் நடக்கும். அன்றைக்கி காலையில் நான் செடிக்கு தண்ணி ஊற்றணும்னு நினச்சேன், இன்றைக்கி தான் மழை வருமே, அப்புறம் எதுக்கு நம்ம வேஸ்ட்டாக ஊற்றுறோம். ஆனால் பயங்கர வெயில் அடிச்சுதுங்க. ஆனால் அதே மாதிரி சாயங்காலம் மழை பெஞ்சுது. ஸோ நாளைக்கு வந்து ஆடிப்பூரம், அம்பாளுக்கு வந்து ரொம்ப ரொம்ப விசேஷமான நாள். அன்றைக்கி வந்து நம்ம அவளை வேண்டிக்கிட்டோன்னா மனசார அவள் நமக்கு எல்லாத்தையுமே செஞ்சு கொடுப்பா, நம்மளை நல்லா பிளெஸ் பண்ணுவா. ஸோ உங்களோட சப்போர்ட் இருந்தால் மட்டும்தான் நான் வந்து ஜெயிக்க முடியும். ஸோ என்னையும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.